தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் வாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் வாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் வாரிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய உயிரினும் மேலான தலைவர், நம்முடைய துனியாவுடைய வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்குமான வெற்றிக்கு காரண கர்த்தாவாக இருப்பவர், நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, நம்முடைய காலை முதல் மாலை வரை உண்டான அத்தனை செயல்பாடுகள், வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களிலும் ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட ஓய்வு இல்லாமல் வழிகாட்டி கொண்டே இருக்கக்கூடிய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் இன்று. இன்றைய தினத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு, வாக்கு, வரலாறு இவற்றை தெரிந்து கொள்ளவும், அதை பின்பற்றி வாழவும், மற்றவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக மூமின்கள் இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அண்ணலாரை குறித்து, அண்ணல் நபியின் சிறப்பை குறித்து, அவருடைய வருகையை குறித்து, வருகையால் இந்த உம்மத்து மனித சமூகம் பெற்ற நன்மைகளை குறித்து திருமறையின் பல்வேறு இடங்களில் அவன் அடையாளப்படுத்தி பேசுகிறான். நான் மேலே ஓதிய வசனத்தில் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாகவே தவிர அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அருட்கொடையாக மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ. உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பேருபகாரத்தை புரிந்திருக்கிறார். என்ன பேருபகாரம்? உங்களில் இருந்தே ஒரு இறை தூதரை உங்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பி இருக்கிறார். உங்களை தூய்மைப்படுத்தவும், உங்களை பரிசுத்தப்படுத்தவும், உங்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டி ஞானத்தை கற்றுத் தருவதற்காகவும் உங்களில் இருந்தே ஒரு இறை தூதரை அல்லாஹ் உங்களுக்கு தூதராக அனுப்பி உங்களுக்கு பேருபகாரத்தை புரிந்திருக்கிறார். وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ, அவர் வருவதற்கு முன்பு நீங்கள் பெரிய வழிகேட்டில் இருந்தீர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகை, அவர்கள் நமக்கு இறை தூதராக கிடைத்திருப்பது பெருமை என்பதை தாண்டி அது அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பும் பின்பும் நிறைய தலைவர்கள், வழிகாட்டிகள், இசங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள்
புதிய புதிய சிந்தனைகள், நூல்கள் அனைத்தும் இந்த உலகத்தில் பல்வேறு நபர்களால் தொகுக்கப்பட்டிருக்கின்றன, அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வழிகாட்ட முடியாமல், எந்த வகையிலும் அது அப்டேட்டடாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்துவிடும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் உருவாகக்கூடிய பிறக்கக்கூடிய மனிதர்களில் யாரும் முஹம்மது நபியின் வாழ்க்கையில் எனக்கு போதிய வழிகாட்டல் கிடைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அது இன்றைக்கு இணையதளம் கொடிகுத்தி வாழுகிற இன்றைய காலமாக இருக்கலாம். அதே போல ChatGPT, அதே போல AI தொழில்நுட்பம் உள்ளிட்ட அத்தகைய தொழில்நுட்பத்தை நம்பி மனிதர்கள் வாழுகிற காலகட்டமாக இருக்கலாம். இதையும் தாண்டி இனி என்னென்ன கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க இருக்கிறதோ அந்த காலகட்டத்தில் பிறக்கிற அறிவு முதிர்ச்சியில் உச்சத்தில் இருக்கிற எந்த மனிதனும் எனக்கு நபிகளாரின் வாழ்க்கையில் போதிய வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை, இந்த துறையை குறித்து எனக்கு போதிய ஞானம் கிடைக்கவில்லை, முகமது நபியின் வாழ்க்கையிலே இருந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. எல்லா காலத்திற்கும் வழிகாட்டக்கூடிய தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நான் கடந்த வாரத்தில் நினைவுபடுத்தினேன். மேலை நாடுகளில் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, எங்களோடு பயணம் செய்து வந்தவர்கள், எங்களோடு காலை நேரத்தில் வாக்கிங் வரக்கூடியவர்கள், எங்களோடு ஒன்றாக ஹோட்டல்கள் அமர்ந்து சாப்பிடக்கூடியவர்கள், எங்களோடு ஜாலியாக உல்லாசமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், கலிமா சொல்லிவிட்டால் அந்த முகம்மது நபியை நம்பிவிட்டால் அடுத்த நொடி அவர்கள் செய்து கொண்டிருந்த, எங்களோடு இணைந்து செய்து கொண்டிருந்த எல்லா காரியத்தையும் அப்படியே விட்டு விடுகிறார்கள். முதல் நாள் வரைக்கும் எங்களோடு ஹோட்டலுக்கு வந்து போர்க்கு சாப்பிட்டவர், அவன் கலிமா சொன்னதற்கு பிறகு நான் இதை இனிமேல் தொடமாட்டேன் என்கிற நபி வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு சொல்றான். எங்களோடு இணைந்து நாய்களை அழைத்துக் கொண்டு வாக்கிங் வந்த மக்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு விலை மதிக்க முடியாத காசு கொடுத்து வாங்கி இருக்கக்கூடிய அந்த செல்ல பிராணிகளை யாருக்காவது அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறார்கள். கேட்டால் எங்கள் நபிக்கு நாய் வளர்ப்பது பிடிக்காது என்கிறார்கள். இது என்ன அதிசயம்! அவர் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர். ஆனால் நிகழ்காலத்தில் எங்களோடு வாழ்கிற ஒரு சக மனிதனுக்கு அவர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறார். இதை செய்யாது, இதை செய், இது ஹலால், இது ஹராம், இப்படி போகாது, இந்த வழியில் போ என்று எப்படி அவரால் வழிகாட்டிக் கொண்டே இருக்க முடிகிறது? எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று மேலை நாட்டவர்கள் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய தலைவராக ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால் அவருக்கு பக்கத்தில் அல்ல, அவருடைய இதயத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து அவருக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். காலையிலே அவர் எழுந்து விட்டால் அவருடைய பிரஷில் அவர் பேசி தடவிவிட்டு எந்த பக்கத்தில் அவர் பல் விளக்க வேண்டும், வலது பக்கத்திலா இடது பக்கத்திலா என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். காலையிலே அவர் எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த உலகம் ஒரு நடைமுறையை அவளுக்கு பழக்கி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் காலையிலே எழுந்தவுடன் உங்கள் கைகளை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். இரவு நீங்கள் உறங்குகிற பொழுது அந்த கைகள் உங்கள் உடம்பில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ஊர்ந்து சென்றது என்று உங்களுக்கு தெரியாது. அந்த கைகளை பயன்படுத்தி நீங்கள் எதையும் உண்ண வேண்டாம், எந்த பொருளையும் பயன்படுத்த வேண்டாம். உறங்கி எழுந்தவுடன் உங்கள் கைகளை நீங்கள் சுத்தமாக கழுவிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்கள் காலை கடன்களை, உங்களுடைய காலை தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும், அந்த சுத்தத்தின் பொழுது பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ன என்பதை குறித்து வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரம்ப சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை அருட்கொடை என்று சொல்லுகிறார். அருட்கொடை என்று சொன்னால் என்ன பொருள்? அவர்கள் பிறந்து விட்ட காரணத்தினால் அவரால் இந்த உலகம் பல நன்மைகளை பெற்றது. யாரால் இந்த உலகம் நன்மைகளை பெற்றதோ அவரை அருட்கொடை என்று சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை தன்னுடைய மூமின்களுக்கு அறிமுகப்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உலகத்தில் நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள், சிந்தனையாளர்கள், ஆய்வாளர்கள் எல்லோரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள்.
அந்த நல்ல வார்த்தையை சொன்னதின் வழியாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. நமக்கெல்லாம் தெரியும், உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர், எழுத்தாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர் என்று போற்றப்படக்கூடியவர் பெர்னார்ட் ஷா. அவர் எதை பார்த்தாலும் ஒரு குறை கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பார். எதையும் ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு, கிரிட்டிசிசம் என்று சொல்வார்கள், அப்படித்தான் அவர் எதை குறித்தும் அவர் பேசுவார். அன்றைய காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் மக்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் இந்தியாவை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக, இந்த நாட்டின் தேசபக்தியை அளந்து பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருப்பது, ஒரு பெரிய சூதாட்ட களமாக இருப்பது இந்த கிரிக்கெட் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு. அன்றைக்கு இங்கிலாந்து தொடங்கி பல நாடுகளிலேயும் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக இருந்தது. மக்கள் அந்த விளையாட்டிலே மூழ்கி இருந்தார்கள். அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், கிரிக்கெட் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று. அவர் சொன்னார், 11 முட்டாள்கள் விளையாடுகிறார்கள், 11,000 முட்டாள்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். உலகம் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. எல்லாவற்றையும் அவர் இப்படித்தான் பார்ப்பார். மேலை நாட்டு மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, அவர்கள் இந்த சுருட்டு பிடிப்பார்கள். அது அவருடைய ஒரு பிரஸ்டீஜின் அடையாளமாக, பெருமையின் அடையாளமாக இருக்கும். எந்த ஆங்கிலேயனை பார்த்தாலும் வாயிலே ஒரு சுருட்டு வைத்திருப்பார். அதை புகைத்துக் கொண்டுதான் அவன் பேசுவார். இந்த சுருட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், சுருட்டின் ஒரு நுனியில் நெருப்பு இருக்கிறது, இன்னொரு நுனியில் ஒரு முட்டாளின் உதடு இருக்கிறது என்று சொன்னார். எல்லாவற்றை குறித்தும் அவர் இப்படி நம்முடைய பாஷையில் சொன்ன போதால் ஒரு எடக்கு மடக்கான பதிலாகத்தான் இருக்கும். ஒரு குறை சொல்லுகிற கண்ணோட்டத்தில் தான் அவர் பேசுவார். அவருடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் அவர் விமர்சிப்பார். அவர் விமர்சிக்காத ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர் சொன்னார், நவீன உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. அப்படி தலைவிரித்து ஆடுகிற இன்றைய பிரச்சனைகள் நிறைந்திருக்கிற உலகத்தில் முகமது நபியை போன்றவர்கள் ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு சர்வாதிகாரியாக வந்தால் கூட அவரால் இந்த உலகத்தில் அமைதியாக வழிநடத்த முடியும் என்று சொன்னார். அவர் நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லி இருக்கிறார். அவரை போன்று லாமார்க்ஸ் சொன்னார், அவரை போன்று காந்தி சொன்னார். பல்வேறு தலைவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பெருமையாக சொல்லி இருக்கிறார்கள். ஏன் சொன்னார்கள் என்றால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நிறைய நன்மைகளை செய்தவர்கள். 1000, 1500 வருட காலங்களாக மக்கள் மன்னர்களுக்கு கீழே, அரசர்களுக்கு கீழே, ஜமீன்தார்களுக்கு கீழே, நிலப்பிரபுக்களுக்கு கீழே அடிமையாக, கொத்தடிமைகளாக அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில், அதே போன்று தீண்டாமைகளுக்கு அவர்கள் உட்பட்டு வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுக்கெல்லாம் நேர்வழி என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை, ஹிதாயத்தில் அடையாளமாக பெற்று தந்திருக்கக்கூடிய பெருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. நான் உலகத்துல எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளுக்கு கீழே ஒரு வார்த்தை எழுதியிருப்பார்கள், இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு 10 பயன்பாடுகள் கிடைக்கும் அல்லது 10 நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்வார்கள். இந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு 10 நன்மைகள் இருக்கிறது, 10 பயன்பாடு இருக்கிறது என்று ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி இருப்பார்கள். பெருமக்களே, நாம் நம்முடைய குடும்பத்தில் யாரையாவது வைத்திருப்போம், காந்தியால் இந்த நாடு நன்மை பெற்றது என்று சொல்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் பனூ இஸ்ரவேலர்கள் நன்மை பெற்றார்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு தேசத்திற்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தலைவர், யாராவது ஒருவர் ஒரு நன்மையை செய்திருப்பார். நம்முடைய குடும்பத்திலே கூட யாராவது ஒரு பெரியவர் இருப்பார். அது மாமாவாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தந்தையின் தந்தையாக இருக்கலாம், தந்தையின் மூத்த அண்ணனாக இருக்கலாம். அவர் அந்த குடும்பத்திற்கு வழி வழியாக நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார். அவர் இழந்து விட்டதற்கு பிறகு நாம் என்ன பேசுவோம் என்றால், நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோம்னா அதுக்கு எங்க மாமா தான் காரணம் என்று சொல்லுவோம். நாங்க இன்னைக்கு இப்படி எல்லாரும் எங்க குடும்பத்துல படிச்சிருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய பெரியத்தா தான் காரணம் என்று சொல்லுவோம். காரணம், அவர் அதில் பிடிவாதமாக இருப்பார். அவர் வழியாக அந்த குடும்பத்தில் இருக்கிற கடைசி தலைமுறைக்கும் கல்வி கிடைப்பதற்கும், அவர்கள் பட்டதாரியாக மாறுவதற்கும், நல்ல உத்தியோகம் கிடைத்து பொருளாதார நிலையில் அந்தஸ்தோடு வாழ்வதற்கும் அந்த மறைந்து போன அந்த உறவுக்கான ஒரு காரணமாக இருப்பார் என்கிற காரணத்தினால் அவருடைய நன்மைகளை அந்த குடும்பம் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும். நாம் இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள் என்ன? நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் எல்லோரும் தனிமைகளை அமர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இறை தூதராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நாம் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கும் கண்ணியமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம். நமக்கு இந்த உலகத்தில் இன்றைக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்?
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம். நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள். அவர்கள் கைகளால் செய்த ஒரு சிற்பத்தை, ஒரு சிலையை வணங்கி அவர்களே தன்னுடைய கடவுள்களை அவமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஷிர்கிலே இருந்தும், அனாச்சாரத்திலே இருந்தும், அதே போன்று மிக மோசமான ஒரு வாழ்க்கை சூழலை இருந்தும் நம்மை பாதுகாத்து ஒரே ஒரு ரப்பை வணங்க வேண்டும் என்று இந்த சபையில் ஒன்றாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அமர வைத்திருக்கிற பெருமை யாருக்கு சேரும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேரும். பெருமக்களே, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை என்பது சாதாரணமானதல்ல. ஒன்றுமே வேண்டாம். நாம் ஒரு பண்டிகை தினம் என்று வருகிற பொழுது நம்முடைய சகோதர சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த பண்டிகை தினம் கொண்டாடியதற்கு பிறகு அடுத்த நாள் பத்திரிகையிலே வரக்கூடிய முதல் பக்க செய்தி என்ன? தீபாவளியை முன்னிட்டு, பொங்கலை முன்னிட்டு தமிழர்கள் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு மது குடித்தார்கள் என்று செய்தி வருகிறதா இல்லையா? ஒரு ரம்ஜானை கொண்டாடுகிற பொழுது, ஒரு பக்ரீதை கொண்டாடுகிற பொழுது அடுத்த நாள் பத்திரிகையில் என்றைக்காவது எந்த மொழியிலாக இருக்கட்டும், எந்த தேசத்திலாக இருக்கட்டும், இத்தனை கோடி ரூபாய் மதுவை முஸ்லிம்கள் அருந்தினார்கள், அரசுக்கு இத்தனை கோடி ரூபாய் வருமானம் வந்தது என்று ஒரு புள்ளி விவரத்தை யாராவது வெளியிட்டிருக்கிறார்களா? குடிப்பழக்கத்திலே இருந்தும், அந்த மது பழக்கத்திலே இருந்தும் இந்த உம்மத்தை அப்பழுக்கற்ற முறையில், அதனுடைய வாசனை கூட எப்படி என்று தெரியாமல், அதனுடைய கலர், அதனுடைய வண்ணம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியாத ஒரு சமூகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே உலாவிட்டிருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் இன்றைக்கு அது ஒரு தன்மானத்தின் அடையாளமாக, குடிக்காம எங்களால் இருக்க முடியாது என்று பேசக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு 20,000 ரூபாய், 60,000 ரூபாய்க்கு ஒரு செல்போன் வாங்கினால் கூட நண்பர்களுக்கு பாக்கி வைக்கக்கூடிய ஒரு உலகத்தில், அரசுக்கு மதுவின் வருமானம் இல்லை என்று சொன்னால் அரசு தடுமாறிவிடும், தள்ளாடிவிடும் என்று பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதன் பக்கமே செல்லாத ஒரு சமூகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு விடுமுறை நாள் விடப்பட்டது, அரசு விடுமுறை நாள். அந்த சமயத்தில் நாங்கள் வசிக்கிற பகுதிக்கு பக்கத்திலே ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. அந்த ஸ்வீட் கடைக்கு முன்னாடி வெள்ளை சட்டை, வெள்ளை கைலி உடுத்தி ஒருத்தர் கீழே மயங்கி கிடக்கிறார். அவரு கையில அந்த கடையில இருந்து ஸ்வீட் வாங்கியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காகவோ அல்லது ஏதாவது வீட்டுக்கு விருந்துக்கு செல்வதற்காகவோ அவர் அந்த ஸ்வீட்டை வாங்கி இருக்கிறார். பாருங்கள், ஒரு புத்தாடை உடுத்தி, ஒரு நல்ல நாளும் அதுவுமா அவர்களுடைய பார்வையில் அவர் வாங்கி இருக்கிற அந்த இனிப்பு பண்டத்தை கூட உரிய இடத்திற்கு கொண்டு செலுத்த முடியாத அளவுக்கு அவர் சாலையிலே மயங்கி கிடக்கிறார். அவரை யாருமே சீண்டவில்லை. பார்ப்பவர்கள் எல்லோரும் ஏதோ குடிச்சிருக்கான் போல தெரியுது என்று பேசிக்கொண்டு அவரை திட்டிக் கொண்டே கடந்து சென்று விட்டார்கள். பெருமக்களே, இப்படி ஒரு அவல நிலை முஸ்லிம் சமூகத்திற்கு கிடையாது. அதற்கு யார் காரணம் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணம். குடிக்காதே என்று இந்த உம்மத்தை சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட இந்த உம்மத்தை குடிப்பதை, அது குடிக்கிற பழக்கமே, அதனுடைய வாடையின் பக்கமே போகாத ஒரு சமூகமாக இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிறது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை. அதே போல நாம் தீமையின் பக்கம் செல்லாமல் நம்மை தடுத்துக் கொண்டே இருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல். அது பாவமான காரியமாக இருக்கலாம், குடியாக இருக்கலாம், ஆபாசமாக இருக்கலாம், வாயில் சொல்ல முடியாத இன்ன பிற செய்ய பழக்க வழக்கமாக இருக்கலாம். எதன் பக்கமும் சென்று விடாமல் நம்மை தடுத்துக் கொண்டே இருப்பவர்கள், அதை செய்யாத, அந்த பக்கம் போகாத, அதன் பக்கம் நெருங்காத, அது உனக்கு ஆகாது, இந்த மார்க்கத்திற்கு அது கெட்ட பெயர், உடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் அது இந்த உலகத்தில் இழக்க செய்யும் என்று நம்மை எச்சரித்துக் கொண்டே இருப்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், குத்துச்சண்டை வீரர் முஹம்மது அலி, தி கிரேட்டஸ்ட் முஹம்மது அலி என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டவர். அவர் பிற்காலத்தில் அமெரிக்காவுடைய ஒரு பெரிய செலிபிரிட்டியாக கொண்டாடப்படும் ஒரு தலைவராக அவர் உருவெடுத்தார். அதன் பிறகு எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் அவரை ஒரு சீஃப் கெஸ்டாக, ஒரு சிறப்பு விருந்தினராக அழைப்பார்கள். அப்படி அழைக்கிற பொழுதெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் அவர் செல்வதற்கு மறுப்பார். நான் வரமாட்டேன் என்று மறுத்து விடுவார். அது ஒரு பெரிய விமர்சனமாக எழுந்தது. அவர் எது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு என்று அவரே அந்த காரணத்தை சொல்கிறார். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்களில் நடக்கும். அங்கு அந்த நிகழ்ச்சிகள் முடிந்ததற்கு பிறகு விருந்து பரிமாறப்படும். அப்படி பரிமாறப்படுகிற பொழுது எல்லோரும் இந்த மாதிரி பானங்களை அருந்துவார்கள். அந்த சமயத்தில் என்னையும் அவர்கள் நிர்பந்திப்பார்கள். என்ன செய்வது? நான் வெறும் கோப்பையை கையிலே பிடித்துக் கொண்டு அந்த இடத்தில் நிற்காமல் நான் இருக்க முடியாது. அது எங்கள் நாட்டுடைய கலாச்சாரம்.
எல்லோரும் குடித்துக் கொண்டு அந்த போதையின் நிலையில் இருக்கிற பொழுது நான் தனியாக அங்கே இருந்து கிளம்பி அந்த இடத்திலே இருந்து கிளம்பி நான் அந்த ஹோட்டலுடைய பாத்ரூமுக்குள்ளே வந்து விடுவேன். அவர் சொல்கிறார், நான் எப்பொழுதும் என்னுடைய சட்டை பைக்குள்ளே ஒரு சிசர் லைட் வைத்திருப்பேன். நான் தனியாக வந்து அந்த இடத்தில் மறைந்து நின்று அந்த சிசர் லைட்டை எடுத்து பற்ற வைத்து என் கைகளை சுட்டுக் கொள்வேன். ஏன் சுட்டுக் கொள்கிறேன் என்றால், இப்படி ஒரு பாவமான காரியத்தில் நீ பங்கெடுத்து விட்டாயே, நாளை மறுமை தினத்தில் அல்லாஹ் உன்னை நரகத்தில் போட்டால் அந்த வேதனை எப்படி இருக்கும் என்று என் நப்சுக்கும் என் உடம்புக்கும் நான் கற்றுக் கொடுப்பதற்காக நான் அப்படி செய்வேன். எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை என்று சொல்கிறார். அவர் நினைத்தால் அவர் மது அருந்தி இருக்கலாம், அவர் நினைத்தால் அந்த பாவத்தில் அவரும் பங்கேற்றிருக்கலாம். நான் கலிமா சொல்லிவிட்டதற்கு பிறகு எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலுக்கு நான் மாற்றமாக ஒரு செயலை செய்துவிட முடியும்? என்னால் அந்த பாவத்தில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்று என் உடம்புக்கும் என் உணர்வுகளுக்கும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் இப்படி ஒரு செய்கையை செய்கிறேன் என்று அவரே அவருடைய வரலாற்று குறிப்பிலே சொல்கிறார். பெருமக்களே, அவரை யாரும் தடுக்கப் போவதில்லை, யாரும் அவருக்கு முட்டுக்கட்டை இருக்க போவதில்லை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இந்த பாவத்திற்கு நீ துணை போகாத என்று அவரை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மூமின்கள் முஸ்லிம்கள் பாவமான காரியத்தின் பக்கம் தீமையான காரியத்தின் பக்கம் செல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னாலே அவர்களுக்கு அருகிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எச்சரிக்கை உணர்வை கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக இந்த உம்மத்தை பெற்றிருக்கிற நன்மைகளில் ஒரு நன்மை மதுவிலே இருந்து அந்த போதையிலே இருந்து இந்த உம்மத்தை காப்பாற்றி, அதே போல இன்னொரு நன்மை இருக்கிறது, சாதிய ஏற்றத்தாழ்விலே இருந்து இந்த உம்மத்தை பாதுகாத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மை விட்டுவிடுங்கள், மற்ற சமூகத்தவரோடு நாம் இணைந்து பயணிக்கிற பொழுது அவரிடத்துல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பேச மாட்டாங்க. பக்கத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் எவ்வளவு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணின ஆசாமி பக்கத்துல இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க பேச மாட்டாங்க. அப்படியே பேசி அவர்கள் பெயரை கேட்டால் கூட அடுத்த வார்த்தையை கேட்பார்கள், நீங்க என்ன ஆளுன்னு கேட்பாங்க, நீங்க என்ன ஆளு, நீங்க என்ன ஜாதின்னு கேட்பாங்க. அதை கேட்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராது, சாப்பாடு இறங்க. அதை அவன் கேட்டே தீருவான், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி. நீங்கள் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு பெயரை சொல்லிவிட்டால் அடுத்த நிமிடத்தில் அவருடைய உள்ளத்தில் எழக்கூடிய முதல் கேள்வி, இவர் நம்ம ஆளா இருப்பாரோ, இவர் என்ன ஆளு, என்ன ஜாதி, அந்த ஜாதியில எந்த பிரிவு, இது என்ன காஸ்ட் என்று கேட்காமல் அவர்களால் ஒருபோதும் இருக்க முடியாது. பெருமக்களே, நாம் இவ்வளவு பேர் இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்முடைய உள்ளத்தில் பக்கத்தில் இருக்கிற மனிதரை குறித்து மூமின்களை குறித்து ஒரு சின்ன சலனம் இருக்கிறதா? இவர் என்ன ஆளாக இருப்பார், என்ன மொழி பேசுவார், எந்த ஊருக்காரராக இருப்பார் என்கிற சின்ன சிந்தனையாவது, ஒரு கடுகளவு சிந்தனையாவது மூமின்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இங்கே என்றில்லை, எங்கு சென்றாலும், அவர் காபாவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றால் கூட பக்கத்தில் இடித்துக் கொண்டு தவாபு செய்கிற வேறு மொழி வேறு நாட்டை சேர்ந்த ஒரு மனிதரை பார்த்து இவர் என்ன ஜாதியாக இருப்பார் என்று கேட்க மாட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்து பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை, கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல வேறாக இருப்பது இந்த ஜாதி பிரச்சனை தான். கிட்டத்தட்ட 3000 ஜாதிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கீழ் ஜாதி, மேல் ஜாதி, இடை ஜாதி, ஆதிக்க ஜாதி என்று ஒரு ஜாதிக்குள்ள இன்னொரு ஜாதி, அந்த ஜாதிக்குள்ள இன்னொரு ஜாதி என்று ஜாதிய அடுக்குகளால் கட்டமைக்கப்பட்ட மதமாக அவருடைய மதம் இருக்கிறது. அவர்கள் என்னதான் பெயர் வைத்தாலும், என்னதான் படிக்க வைத்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு அவர்கள் பொருளாதாரத்திலே உயர்ந்தாலும் ஜாதியை வைத்துத்தான் இந்த சமூகத்தின் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார்கள். அது திருமணமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அந்த ஜாதிய கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியாளர்கள் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த திட்டம் எதுவுமே பலன் தருவதில்லை. அதற்கு முன்னாலே அவர்கள் தோற்று போகிறார்கள். சில காலங்களுக்கு முன்னாலே தமிழ்நாட்டின் ஒரு பகுதியிலே 2 ஜாதிக்காரர்கள் வாழக்கூடிய ஒரே தெருவில் ஒரு சுவற்றை கட்டி வைத்திருந்தார்கள். உத்தபுரம் சுவர் என்று அதற்கு பெயர். நீதிமன்றத்தால் கூட அந்த சுவற்றை உடைக்க முடியவில்லை. இந்த ஜாதிக்கார இங்க வரக்கூடாது, இந்த ஜாதிக்கார அங்க வரக்கூடாது, நீ இறந்து போயிட்டானா ஓ பொண்ணு இங்கிட்டு வரக்கூடாது, உன்னுடைய சாமி ஊர்வலம் என் தெருவுக்குள் வரக்கூடாது என்று ஒரே தெருவுக்குள் 2 திசைகளில் வாழக்கூடிய 2 சமூகத்திற்கு மத்தியில் நடுவாக ஒரு எல்லைக்கோடு விதிக்கும் விதமாக ஒரு சுவற்றை எழுப்பினார்கள். அதற்கு உத்தபுரம் சுவர் என்று பெயர்.
மிக நீண்ட நெடிய காலம் அந்த சுவற்றை உடைப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதற்கு பிறகுதான் அந்த சுவற்றை உடைக்க முடிந்தது என்று நமக்கு பத்திரிகையில் வாயிலாக செய்திகளிலே பார்க்க முடியும். இந்த சாதிய அடுக்குகளில் இருந்து அவர்களால் ஒருபோதும் வெளியிலே வர முடியாது. பெருமக்களே, அந்த சாதிய கொடுமையில இருந்து, அந்த தீண்டாமையில இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்து ஒரு பெரிய நன்மையை பெற்றது. எத்தனை இளைஞர்கள் அவர்கள் அதிலே இருந்து வெளியிலே வருவதற்கு பெரும் போராட்டங்கள் நடத்துகிறார்கள். ஆனால் அவருடைய பெற்றோர்கள் நம்ம ஊர்ல நம்ம ஜாதி தான் பெரிய ஜாதி, அதை எதிர்த்து நீ எதுவும் செய்யக்கூடாது என்று அந்த இளைஞர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்துக் கொண்டு அவர்களால் வெளியிலே வர முடியவில்லை. அப்படி வந்தால் என்ன நிகழும் என்பதை பத்திரிகை செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய கொடுமைகளை தனிப்பட்ட முறையில் நண்பர்களிடத்தில் பேசி பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் சொல்வதை நாம் பார்க்க முடியும். நண்பர் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இமாமாக இருக்கிறார். அவர் மகரிப் தொழுகைக்கு அவர் சொன்ன செய்தி, மகரிப் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார். அப்பொழுது நெற்றியில திலகமிட்ட ஒரு இளைஞர், அவருடைய பெயர் முருகன். அவர் பள்ளிவாசலுக்கு வெளியில வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கிறார். இவர் என்ன நினைச்சுட்டாருன்னா, ஏதோ ஓதி பார்க்க வந்துருக்கிறாரு நினைச்சிட்டு பள்ளிக்குள்ள போயிட்டார். ரொம்ப நேரமா பள்ளிவாசலையே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இஷா எல்லாம் தொழுது முடிச்சுட்டு வெளியில வரும் பொழுதும் அந்த இளைஞர் அங்கேயே இருக்கிறார். இவருக்கு சந்தேகம் வந்தது, ஏதாவது காசு பணம் தேவைப்படுமோ என்ற எண்ணத்தில் அவரை பக்கத்தில் அழைத்து, உன் பேர் என்னப்பா, நீ எந்த ஊரு, நீ என்ன ரொம்ப நேரமா பள்ளிவாசலுக்கு வெளியில நிக்கிறிய, என்ன விஷயம், யாரை பார்க்க வந்தேன்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான், என் பேரு முருகன், நான் இந்த ஊருக்காரன், நான் இந்த இடத்தை தாண்டும் போது பள்ளிவாசல பார்த்தேன், அதனால இறங்கி நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு. யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்ட பொழுது, முகமது நபியை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகணும்னு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை. அவர் ரொம்ப ஆடி போனார். முகமது நபி இங்க பார்க்க முடியாது, அவங்க இங்க இல்ல என்று சொன்ன பொழுது, எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஜாதிய கொடுமையிலே இருந்து அந்த முகமது நபி தானே உங்களை பாதுகாத்தார். நாங்கள் எவ்வளவு பெரிய கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஒரு தெருவை விட்டு இன்னொரு தெருவுக்கு போக முடியவில்லை. ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நாங்கள் நடந்து செல்ல முடியவில்லை. ஒரு பேருந்து நிலையத்தில் அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிழற்புடைக்கே நாங்கள் நிற்க முடியவில்லை என்றால் அது தீட்டு என்கிறான்.